நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக் கண்டுக்கவே மாட்டேங்கிறாளே, பயங்கர கல் நெஞ்சுக்காரி தான். அதெல்லாம் சும்மா ஒரு வெடியை வச்சோம்னா சும்மா பாறையெல்லாம் போல போல வெடிச்சு செதறும். என்னடா பண்ண போற? வெயிட் அண்ட் வாட்ச். என்னடாஜி ரொம்ப லேட்டா சாப்பிடுற மாதிரி தெரியுது. அவசரமா கிளம்பி வந்துட்டேன், சாப்பிட டைமே கிடைக்கல, ரொம்ப பசிக்குது அதான். சாப்பிட டைம் கிடைக்கலையா இல்ல மனசு சரியில்லையா? விஷ்ணு, மனசும் வயிறும் பக்கம் பக்கம் இருந்தாலும் ரெண்டையும் தனித்தனியா தான் டீல் பண்ணணும். மனசு சரியில்லாம இருக்கிறதுக்கும் வயிறு பசிக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது நான் சொன்னதில்ல, நீங்க தான் சொல்லிருக்கீங்க. நான் சொன்ன தத்துவம் எனக்கே ரிவர்ஸ்ல வருதுல்ல. ஆமா, தன்வினை தன்னை சுடும் இல்ல. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா அதுக்காக இப்படிலாம் பேசுறதுனால காத்திமலை அக்கறை எல்லாம் நம்ப மாட்டேன். நம்பாதீங்க, யார் நம்புறதுக்காகவும் நானும் நடந்துக்கலையே. என் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதுபடி நான் நடந்துக்கிறேன், அவ்வளவுதான். கரெக்ட் கரெக்ட். விஷ்ணு, இவ ரொம்ப ஓவரா நடிக்கிறா. நானும் நடிக்கிறேன். நீ ஏதோ கார்த்திக் மேல அக்கறை இல்லாத மாதிரியும் அவன் எக்கேடாவது கெட்டு போகட்டும் அதனாலலாம் எனக்கு ஒண்ணும் இல்லன்ற மாதிரி இவ நடிக்கிறா. ஏன் லட்சுமி, ராஜ் இப்பெல்லாம் தெளிவா இருக்காங்க, அவங்கள போய் நடிக்கிறாங்க சொல்லிட்டு இருக்க. என்ன சம்பந்தம் இல்லாம எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. காதல் நான் கண்டிஷன்ல வர முடியும், அவங்களுக்கா தோணலனா அதுக்கு என்ன செய்ய முடியும்? கரெக்ட் விஷ்ணு. சரி, காத்தியோட மேட்ரு இப்ப எந்த லெவல்ல போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அது அவன் பிரச்சனை, அத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. ஓ சரி, அப்ப அத பத்தி நானும் லட்சுமி பேசிக்கிட்டா நீங்க எதுவும் டிஸ்டர்ப் ஆக மாட்டீங்கல்ல? அக்கறை இல்லைன்னு சொன்னா டோன்ட் கேர்னு அர்த்தம். நீங்க பேசினாலும் பேசாட்டாலும் எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆமா, என்ன விஷ்ணு கார்த்திகோட பிரச்சனை? அது ஒண்ணும் இல்ல லட்சுமி, பொண்ணு வீட்லயும் கார்த்தி வீட்லயும் கல்யாண ஏற்பாடுலாம் மலம் கவனிச்சிட்டு இருக்காங்க. ராஜி பாத்து பாத்து. ஒண்ணும் இல்ல. ஹே, என்ன விஷ்ணு சொல்ற? நீ சொல்றத பார்த்தா கார்த்திக் எஸ்கேப்பே ஆக முடியாது போல இருக்கு. விஷயம் என்னன்னா, அந்த சுமதியோட காதல அமெரிக்கால வந்து இவளை கூட்டிட்டு ஓடணும். அப்படி அவங்க ஓடுறப்போ கல்யாணம் ஆட்டோமேட்டிக்கா நின்னுடும். கார்த்திக்கும் பிரச்சனை இல்லாம விலகிடுவான். பொண்ணு அவளுக்கு பிடிச்ச பையனும் செட்டில் ஆயிடுவா. இந்த மேட்டர் ஓகே தானே? ஓகே தான். ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த பையனால பிளான் பண்ண மாதிரி அமெரிக்கால கிளம்ப முடியல. ஐயோ. வந்துருவான். என்ன, இங்க கல்யாண தேதியை முடிவு பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி அவன் வந்துட்டானா பிரச்சனை இல்ல, அவன் வரலனா என்ன ஆகும்னே தெரியல. லட்சுமி, இப்ப பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு பிரச்சனை எதுவுமே தெரியாது. காத்தியால அந்த பொண்ணையும் மாட்டி விட முடியாது. காத்தி அந்த பொண்ணை வேணான்னு சொன்னா அப்புறம் கைகளை வெட்டிடுவாங்க. இன்னும் ஒரு டைட் சிச்சுவேஷன்ல இந்த ஸ்டோரியில என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ஐ அம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் இட். ஹலோ, ஆமா ராஜி தான் பேசுறேன். கார்த்திகோட எக்ஸ்டென்ஷன் 234. அவர் சீட்ல இல்லனா இல்லன்னு சொல்லுங்க. எனக்கு ஏன் கால் பண்றீங்க? என்னக்கா கடை சாத்திர நேரத்துல ஏன் இப்படி கடுப்பா இருக்கீங்க? பின்னடா, கார்த்திக்கு போன் வந்தா அவர்கிட்ட கொடுக்க வேண்டியதானே. அவர் சீட்ல இல்லனதும் எங்க போயிருக்காருன்னு என்கிட்ட கேக்குறாங்க. ஏய், என்ன சிரிப்பு? இல்லக்கா, உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கு, இது உங்களுக்கு தெரியலையே. என்ன தெரிய மாட்டேங்குது? வீட்ல அண்ணன் இல்லனா அண்ணிக்கிட்ட தானே கேட்பாங்க. பது வேணாம், ஏற்கனவே நான் சூப்பர் மூட்ல இருக்கேன். நல்ல விதமா ஏதாவது 4 வார்த்தை சொல்லிட போறேன். டே பது, நீயே பேசு, திரும்ப ரிசப்ஷனா தான் இருக்கும். இந்தா. ஹலோ, ஆமாங்க, அண்ணன் எப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டாரு? ஓ அப்படியா? சரி 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 சரி. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. அக்கா, கார்த்திகனை தேடி சுமத்தின்னு ஒரு பொண்ணு வந்திருக்கான். அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? அண்ணன் இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். அதுக்கு அந்த பொண்ணு நீங்க இருந்தா உங்களை பார்க்கணும்னு சொல்லுதான். ஏங்கா, யாருக்கா அந்த பொண்ணு? அவதான். ஓ, அந்த பொண்ணு பார்த்த பொண்ணா? அவதான். ஆமா, அவ எதுக்கு என்ன பார்க்கணுமா? அத அவகிட்ட கேட்டா தானே தெரியும். டேய், நான் பிஸியா இருக்கேன், பார்க்க முடியாதுன்னு சொன்னேன்னு சொல்லிடு. சரிக்கா. ஏய், ஒரு நிமிஷம். அவளை வர சொல்லு. வர சொல்லுங்கறல. ஹலோ, அந்த அக்காவை கொஞ்சம் வர சொல்லுங்க. அக்கானா உங்க அக்காவா? சுமதி அக்காவை உள்ள வர சொல்லுங்க. டேய், என் முடியெல்லாம் கலைஞ்சிருக்காடா? இல்லையக்கா. அட என்னக்கா நீங்க,
உங்களை யாரோ பொண்ணு பார்க்க வர மாதிரி அப்படியே அலங்காரம்லாம் பண்ணிக்கிறீங்க. வரவ நம்மள சப்பையா நினைச்சிட கூடாதுல, அதுக்குதான். அதுவும் சரிதான். வணக்கங்க. வாங்க. என்ன விஷயம்? ஒரு அவசரமான விஷயம். கார்த்தியை பார்த்து கொஞ்சம் பேசணும். ஃபோன் பண்ணிருக்கலாம்ல? ஃபோன் அடிச்சு கார்த்தி எடுக்கல. அப்ப ஒரு மெசேஜ் போட்டுருக்கலாம்ல? ஆமால, அத நான் யோசிக்கவே இல்ல. சரி, என்ன விஷயம்னு சொல்லுங்க. இல்ல, யூஎஸ்ல இருந்து அருண் நாளைக்கு மறுநாள் வர வேண்டியது. சரி, ஆனா அங்க ஏதோ லீவ் கிடைக்கலையா? என்ன விளையாடுறாரு அவரு? லீவ் கிடைக்கலன்னா வேலையை விட்டு வர சொல்லுங்க. இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? லீவ் கிடைக்கலன்னு ஒரு காரணத்தை சொல்றாரு. ஒழுங்கா வேலையை தூக்கி போட்டுட்டு வர சொல்லுங்க. நல்ல கம்பெனில வேலை, நல்ல சம்பளம் வேற. கல்யாணத்துக்கு அப்புறம் அங்க போய் செட்டில் ஆகுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதெல்லாம் சரிதான். அங்க லீவ் கிடைக்கலன்னு சொல்லி கல்யாணமே நடக்கமா போயிடுச்சுன்னா? எனக்கு பயம் காட்டுறீங்க. பயம் காட்டுறது நீங்களா நாங்களா? உங்க மாப்பிள்ள வரலனா எங்களுக்கு தான் பிரச்சனை. பத்து இல்லக்கா சொன்ன. எப்போ வராராம்? இன்னும் ஒரு 1 வீக்ல வந்துடுவேன்னு சொன்னாரு. ஒரு வாரத்துல வந்துருவாருல்ல? வந்துருவாருங்க. அப்புறம் என்ன பிரச்சனை? இல்ல, கார்டு அடிக்க கொடுத்துட்டாங்க. இன்னும் 2 நாள்ல இருந்து கார்டு கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் அவர் டென்ஷன் ஆயிட்டு போறாருன்னு தான். ஏங்க, இது உங்களுக்கே தப்பா தெரியலையா? பொண்ணு பார்க்க வந்தவங்க கிட்ட ஓகேன்னு சொல்லுங்க, ஒரு 10 நாள் டைம் கிடைக்கும், அதுக்குள்ள நான் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடுவேன்னு சொன்னீங்க. அவனும் ஐயோ பாவம் சரின்னு சொன்னா, இப்ப என்னடானா அவங்க கார்டு அடிக்கிறாங்க, மண்டபம் பாக்குறாங்கன்னு பிரச்சனை பெருசு பண்ணிட்டே போறீங்க. இல்லங்க, என்னால கார்த்திக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதுக்கப்புறம் பிரச்சனை எதுவும் புதுசா வரணும்னு இல்ல, ஏற்கனவே பிரச்சனை வந்தாச்சு. ராஜேக்காவும் கார்த்தியனும் ஒரு வாரமா பேசிக்கிறதே இல்ல. என்னாச்சு? பின்ன என்னங்க, உங்க வீட்ல இருந்து மாப்பிள்ளைக்கு செயின் போடுவாங்க, போன் பண்ணி பேசுவாங்க. லவ் பண்றவங்களுக்கு இதெல்லாம் கடுப்பா இருக்காதா? புரியுதுங்க, ஆனா அவர் மேல எந்த தப்பும் இல்ல. யார் மேல தப்பு இருந்தா என்னங்க, ராஜேக்காவுக்கு எல்லாமே தப்பு தப்பா தான் நடக்குது. சாரிங்க. இதுக்காகலாம் நீங்க கார்த்திக் கிட்ட பேசாம இருக்காதீங்க. என்னால உங்க காதலுக்கு எந்த பிரச்சனையும் வராது. எனக்கு ஹெல்ப் பண்ண வர நான் பிரச்சனையில மாட்டி விட மாட்டேன். பயப்படாதீங்க. பயம்லாம் ஒண்ணும் இல்ல, எதுக்கு தேவையில்லாம பிரச்சனைன்னு தான். புரியுது. சீக்கிரமே இந்த பிரச்சனையை நான் முடிச்சிடுறேன். அருண் தான் லைன்ல. ஹலோ அருண், ஒரு 2 மினிட்ஸ்ல கூப்பிடுங்களேன். ஓகே, நீங்க கொஞ்சம் கார்த்திக் கிட்ட சொல்லிடுங்க, நான் வரேன். அப்புறம் இந்த போனை கூட கார்த்திக் தான் வாங்கி தந்தாரு. இதுக்கும் தேங்க்ஸ் அண்ணன் சொல்லிடுங்க. பாய். அக்கா பாவம்க்கா அந்த பொண்ணு. எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணுனால எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். என்ன பிரச்சனை வராது? அவசரத்துக்கு ஒரு போன் வேணும்னு கேட்டானு எவ்வளவு காஸ்ட்லியான போன் வாங்கி கொடுத்துருக்கான் பாரு. இந்த ஆம்பளை பசங்களே நம்ப கூடாது. இந்த கார்த்திக்கும் ஒண்ணுதான், விஷ்ணுவும் ஒண்ணுதான். எங்க இருந்தியா பிடிக்கிறாங்க சண்டை போடுறதுக்கு ஒரு காரணத்தை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், என்னடா காலங்காத்தாலே மீட்டிங் ஆரம்பிச்சிட்டானுங்க? அது ஒண்ணும் இல்ல மாமா, ஆபீஸ மூட போறோம்னு சொல்லிட்டு ஒரு மாசத்துக்கு எந்த மீட்டிங்குமே போடல. அதுக்கு தான் விடிய விடிய இந்த மீட்டிங். ஏண்டா விடிய விடிய மீட்டிங் போட்டா நம்ம எப்படா பொருள் விற்க போறது? எப்படி விக்கணும்ன்றதுக்கு திங்கக்கிழமை மீட்டிங், ஏன் விக்கலன்றதுக்கு வெள்ளிக்கிழமை மீட்டிங், நடுவுல 3 நாள் தான் விக்கிறதுக்கு. குட் மார்னிங் சார். இப்படி கோரஸா குட் மார்னிங் வைக்கிறதுல உங்களை அடிச்சுக்கவே முடியாது. இளையராஜாட்ட கூட இப்படி ஒரு கோரஸ் டீம் கிடையாது சார். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு எரிமலை குமுறிக்கிட்டு இருக்கு சார். வேட்டைக்கு போற சிங்கம் மாதிரி வெறியோட காத்துக்கிட்டு இருக்கோம். கதவை திறந்து விடுங்க சார், போய் ஆர்டரை கவ்விக்கிட்டு வந்துடுறோம். இப்படி வாயிலே வடை சுடுறதுல மன்னனுங்கயா நீங்க. வாயில வடை சுடுறது என்ன சார், தொட்டுக்க 2 டைப் ஆப் சட்னி அரைக்கிறோம் பாருங்க. இப்படி பில்டப்லயே பில்டிங்க கட்டுங்க சார். இது வரைக்கும் நீங்க பார்த்த புலி வேற, இனிமேல நீங்க பார்க்க போற புலி வேற. ஏயா நீ எதுவும் சொல்லலையா? சார், இது வரைக்கும் நீங்க பார்த்த கட்டை வேற, இதுக்கு மேல நீங்க பார்க்க போற கட்டையே வேற சார். ஆமா, இது வரைக்கும் நான் பார்த்தது நாட்டுக்கட்டை, இனிமே நான் பார்க்க போறது தேக்கு கட்டை. பஞ்சு டைலாக் கூட ஒழுங்கா சொல்ல தெரியல, அவன் சொன்ன டைலாக்கே திருப்பி அடிக்கிற. நீ என்னையா? யோ வாயை திறந்து ஏதாவது பேசியா? என்ன
காதுக்குது செவிடாயிருச்சா? சார் மாமா இனிமே பேச மாட்டாரு, ஒன்லி ஆக்ஷன் தான். அத கூட டயலாக்ல சொல்லக்கூடாதுன்னு மாமா ஆக்ஷன்லயே காட்டுறாரு. யோ, இவ்வளவு நாள் காமெடி டீமா வாழ்ந்துட்டீங்க. இனிமே நீங்க நினைச்சாலும் காமெடியா வாழ முடியாது. இனிமே தாயா சீரியஸ் டீமே. மும்பையில 8 வருஷம் கம்ப்யூட்டர் சேல்ஸ்ல கலக்குன சேல்ஸ் டான் ராஜு நமக்கு போட்டியா வந்திருக்காயா. சார் நமக்கு போட்டியா வந்த சுனில் ஷெட்டி என்ன சார் ஆனா அந்த ஷெட்டியோட ஜட்டிய நாரா கிழிச்சு நாம அனுப்பலையா? ஏயா என்னமோ அவனுங்களை விட அதிகமா சேல்ஸ் பண்ணி நீங்க துரத்தி விட்ட மாதிரி பேசுறீங்க. 0 டார்கெட் அச்சீவ் பண்ற இந்த சேல்ஸ் டீம்ல நான் வேலை செய்யக்கூடாதுன்னு அவனே துப்பிட்டு ஓடி போயிட்டாயா. பார் 3 மாசம் தான் டைம் இருக்கு. ஒழுங்கா முக்கிய ஏதாவது முடியுதான்னு பாருங்க. 3 மாசம் நம்ம கோட்டை விட்டோம்னு வச்சுக்கேன், ஏன் டப்பா டான்ஸ் ஆடிரும். அதுக்கப்புறம் நீங்க மும்பை ராஜுக்கு தான் ரிப்போர்ட்டிங். உலகத்திலே நீங்க ஏச்சு வேலை செய்யற மாதிரியான சேல்ஸ் ஹெட் நான் மட்டும்தான். என் பதவி போறது எனக்கு பிரச்சனை இல்ல, உங்களுக்கு தான் பிரச்சனை. பி கேர்ஃபுல். நான் என்ன சொன்னேன்? படம் கிளம்பிருச்சு சார். அப்படியா? ஆயின்மெண்ட் போட்டுக்க. அந்த படம் இல்ல சார், சேல்ஸ் படம் கிளம்பிருச்சு சார். சார் மண்ணுல மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தரும் கம்ப்யூட்டர் வாங்குறதா இருந்தா அது நம்ம கம்பெனி கம்ப்யூட்டர் தான் சார் வாங்கணும். உங்களை அகில உலக சேல்ஸ் ஹெட் ஆக்கி காட்டுறது தான் சார் எங்களுடைய லட்சியம். ஏயா வாயை திறந்த வார்த்தை வருதுன்றதுக்காக கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம பேசுறீங்க. சார் அப்துல் கலாம் என்ன சொன்னாரு? நீ எப்ப அவரை பார்த்த? உன்கிட்ட அவர் என்ன சொன்னாரு? அவர் என்கிட்ட தனியா எதுவும் சொல்லல, பொதுவா என்ன சொன்னாரு? சரி என்ன சொன்னாரு? கனவு காணுங்கள்னு சொல்லியிருக்கேன். டேய், அவர் சொன்னது பிளாட்ஃபார்ம்ல படுத்துக்கிட்டு விடிய விடிய கனவு காணுன்ற கனவு இல்ல, சாதிக்கணும்னு கனவு காண சொன்னாரு. சார் இப்ப எதுக்கு நீங்க வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? ஓ, இப்ப அப்படி ஆயிடுச்சா? சார் கல்லாவை திறந்து வைங்க சார், செக்குகளா கொண்டு வந்து குவிக்கிறோம். சேல்ஸ் எல்லாம் கிராஃப தாண்டி செவுத்துல எல்லாம் போகுதா இல்லையான்னு பாருங்க சார். அந்த மும்பை ராஜுக்கு இந்த அரக்கோண அன்பு யாருன்றத காட்டுறேன் சார். ஊர்ல இருக்கிற ஆர்டர் எல்லாம் சும்மா அல்லுன்னு அழுறான் சார். நாங்க பண்ற சேல்ஸ பார்த்து அவன் பயந்து ஓடுறான் சார். அப்படி அவன் பயந்து ஓடுறப்போ அரக்கோண நாயுடு பேக்கரியில 1/2 கிலோ கேக் வாங்கி வந்து கொடுத்து, இந்தாடா எடுத்துட்டு போய் அக்காவுக்கு குடுன்னு சொல்லி நாங்க வழி அனுப்பி வைக்கல. என் பேர் அன்பு இல்ல, இவன் பேர் கட்டை இல்ல, அவன் பேர் புலி இல்ல. நல்ல பேரை யோசிச்சு வச்சுக்கங்கயா, அர்ஜென்ட்ல தேட போறீங்க. சார் இந்த நக்கலு நையாண்டி எக்காலம் எகத்தாலம் கெக்கலிப்பு கொக்கரிப்பு இதுக்கெல்லாம் பதில் சொல்ற நேரம் இந்த மாச கடைசியில வரும் சார். பயங்கரமா பேசுறானுங்க. ஒருவேளை வித்துருவானுங்களோ? சீச்சி, இவனுங்களாவது விக்கிறதாவது. இங்க பாருங்கண்ணா, அள்ள முடியாத ஆர்டர்களோட கொள்ளையா நாங்க அட்வான்ஸ் வாங்கிட்டு வர்றப்போ இவ்வளவு ஆர்டரையும் சப்ளை பண்ண நம்ம ஃபேக்டரி பார்த்தாத நீங்க கதறுவீங்க ஜுஜுப்பி. இந்த எரிமலையா நாம பறங்கி மலையா நினைச்சோன்னு நீங்க கண்ணீர் விட போறீங்க. நிப்பாட்டுங்கயா, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், ஒரேடியா கொந்தளிக்கிறீங்க. இது என்ன அண்ணாமலை படமா? பால் வித்து 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டுறதுக்கு. சார் பால் வித்தெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல் கட்ட முடியாதுங்கிறீங்களா? பால் வித்தா மாட்டுக்கு வாங்கின லோனே கட்ட முடியாதியா? இப்போ நீங்க முடிவா என்ன சொல்ல வரீங்க? முடியாதுன்னு சொல்ல வரேன். முடியாதுன்ற வார்த்தையே இந்த இளைஞர் அகராதியில கிடையாது. இளைஞர் அகராதியில தானே கிடையாது. நீ என்ன இளைஞனா? சார் இந்த பாடிக்கு வேணா வயசாகலாம், ஆனா எனக்குள்ள இருக்கிற அந்த நாடிக்கு எப்பவும் வயசாகாது. அப்ப நம்ம கிளம்பலாமா? இருங்கயா, லஞ்ச முடிச்சுட்டு கிளம்புங்க. லஞ்சா? பக்கம் பக்கமா பஞ்ச் டைலாக் பேசிட்டு இருந்தா 10 மணிக்கு ஆரம்பிச்ச மீட்டிங் 1 மணி வரைக்கும் மூச்சு விடாம பேசிட்டு இருக்கீங்க. டைம் ஆவாதா? சார் இனிமே எங்களுக்கு சாப்பாடு, தண்ணி, தம்மு, ஓய்வு, உறக்கம் எதுவுமே கிடையாது சார். யோ, தெரியாம சொல்லிட்டேன்யா. திரும்ப சாயங்காலம் டிஃபன் வரைக்கும் பேசிட்டு இருக்காதீங்க. சார் வெறியோட கிளம்பின வேங்கைகளை கூப்பிட்டு ஒரி பண்ண வச்சிட்டீங்களே சார். பார், இன்னொரு வாட்டி வெறி ஒரின்னு ரைமிங்கா பேசுனீங்க, சொரிஞ்சு விட்டுருவேன். இப்ப என்ன சார் சொல்ல வரீங்க? இந்த பார், அந்த மும்பை ராஜ் சயின்டிபிக்கா சேல்ஸ் அப்ரோச் பண்றான். நம்மளும் அப்படி பண்ணணும். சார் சயின்டிபிக்கா மட்டும் இல்ல சார், ஹிஸ்டரிபிக்கா, ஜியோகிராபிக்கா, மேக்ஸ்பிக்கா இனி நாங்க சேல்ஸ் அப்ரோச் பண்றோம். சார் முடிவா இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த பார், ஒழுங்கா சேல்ஸ் பண்ணுங்க, இல்லனா உங்க வேலை போயிடும். பொறுங்க, நான் சொல்றத கேளுங்கயா. எரிமலை எப்படி பொறுக்கும், நாம் நெருப்புக்கு இன்னுமா உறக்கம், ரத்த சாட்டை எடுத்தால் கையை நெரிக்கும் விலங்கு தெரிக்கும், நாம் கண்ணீர் விற்கும் ஜாதி இனி அழுதால் வராது நீதி. சார் என்னையாச்சு?
எங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் சார். யோ முதல்ல அழறத நிறுத்தியா? சார் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களா சார்? யோ முதல்ல அழுவுறத நிறுத்திட்டு விஷயத்த சொல்லு. அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்காமா சார்? வண்டி எடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போகாம இங்க முன்னாடி வந்து அழுதுட்டு நிக்கிறேன். சார் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல சார். இதுக்கு முன்னாடி இப்படி வந்ததே இல்லை சார். எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க? ஆர்வி ஃபவுண்டேஷன் மயிலாப்பூர் சார். அம்மா பேர் என்ன? லூர்தம்மா சார். டாக்டர் நரேஷ் விஸ்வநாதன் ஹியர். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ நீட் a ஸ்மால் ஃபேவர். எங்கள் கம்பெனி ஹெச்ஆர் மேனேஜர் அம்மாவுக்கு கார்டியாக் அரெஸ்ட்னு உங்கள் ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஆமாம், ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும். அவங்க பேர் லூர்தம்மா. ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் செக் பண்ணிட்டு கூப்பிட்றேன் நிறையா. சார் எங்க அம்மா என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க சார். எங்க அம்மாவுக்கு நானும் ரொம்ப செல்லம் சார். யோ நீ முதல்ல அழறத நிறுத்து. ஊர்ல இருக்கிற எல்லா அம்மாவுக்கும் அவங்க பிள்ளைங்க செல்லம் தான். அதுக்காக உடம்பு சரியில்லைன்னு அழுதுகிட்டே உட்காந்துருந்தா யாரையும் அவங்கள டேக் கேர் பண்றது? ஆமா சார். உனக்கு நான் சொல்றது புரியலையா? புரியுது சார். ஆனா உள்ள இருந்து வந்து சார் அம்மா உடம்பு சரியில்லை அழக்கூட கூடாது சார். அழலாம், ஆனா அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்புறமா அழலாம். ஹலோ, டாக்டர். ஓகே டாக்டர், ஓகே டாக்டர், தேங்க்யூ, தேங்க்ஸ் எல்லாம். நீங்கள் கொஞ்சம் பர்சனலாக டேக் கேர் பண்ணிக்கோங்க. பாய். ஒன்றும் இல்லையா சார்? அட்டாக்னு சொன்னாங்களே சார். நம்ம ஊரில் நெஞ்சு வலிச்சாலே அட்டாக் தானா? அப்போ அட்டாக் இல்லையா சார்? அட்டாக் இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஆபத்து இல்லை. தேங்க்யூ சார். நான் ஜஸ்ட் தகவல் கேட்டு சொல்கிறேன். எனக்கு எதுக்கு தேவையில்லாம ஒரு தேங்க்ஸ் வேஸ்ட் பண்ணுறேன்? இல்ல சார், அந்த டாக்டர்கிட்ட சொல்லி எங்க அம்மாவை ரொம்ப நல்லா பார்த்துக்க சொல்லுங்க சார். அவர் நல்ல டாக்டரியா? நான் சொல்லனாலும் உங்கள் அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்குவார். உன் ஆறுதலுக்காக தான் ஒரு வார்த்தை சொன்னேன். தேங்க்யூ சார். மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் அம்மாவுக்கு இருக்குல்ல? என்னையா ஏதோ புரியாத சப்ஜெக்ட் பேசுகிற மாதிரி முடிக்கிற? அது வந்து சார், கம்பெனி இன்சூரன்ஸ் எப்போ முடியுது? அவங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே முடிஞ்சிச்சு சார். நான் தான் ரெனியூல் பண்ணாம விட்டேன் சார். முட்டாளையா நீ? ஒரு கம்பெனியோட ஹெச்ஆர் மேனேஜர் நீ. உங்க அம்மாவுக்கே இன்சூரன்ஸ் ரெனியூ பண்ண முடியலன்னா நீ எப்படி மற்றவங்களை கவனிப்ப? 400 பேரோட ஃபேமிலி இன்சூரன்ஸ் உன்னை நம்பி இருக்கு சார். அதெல்லாம் பக்காவா இருக்கு சார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நீ என்னதான் டாடா பிர்லாவா இருந்தாலும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்தா தாங்க முடியாது. இன்சூரன்ஸ் இஸ் மஸ்ட். எஸ் சார். என்ன என் கருத்தை ஆமோதிக்கிறியா? இது பார், லைஃப்ல காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாத சில விஷயங்கள் இருக்கு. எஜுகேஷன் அண்ட் ஹெல்த், இந்த ரெண்டுமே நம்மளோட கவனக்குறைவால மிஸ் பண்ணிட்டா திரும்பவும் கிடைக்காது. ஒரு நாட்டில் பிறந்த எல்லாருக்கும் இந்த ரெண்டும் இலவசமா கிடைக்கணும். ஆனா நம்ம நாட்டில் இந்த ரெண்டும் தான் பயங்கர ப்ராஃபிட் மேக்கிங் பிசினஸ். என்ன செய்ய போற? பே பண்ணி தான் சார் ஆகணும். அது எங்களுக்கும் தெரியும். அதுக்கு என்ன பண்ண போற? இல்ல சார், யார்ட்டையாவது. கணேஷ், நம்ம டேவிடோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு சின்ன எமர்ஜென்சி. அவர் என்ன கேட்குறாரோ சேலரி அட்வான்ஸாக கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க. எஸ், ஐ வில் சென்ட் எ மெயில். என்ன பார்க்குற? பேசுனதெல்லாம் கேட்டுட்டு இருந்தல. போ, கணேஷை பார்த்து பணத்தை வாங்கிட்டு ஆஸ்பத்திரி போ. 2 வீலர் ஓட்டிட்டு போகாத, ஆஃபீஸ் கார் எடுத்துக்க. அப்புறம் உன்ன மாதிரி இன்னொருத்த வேலை இல்லாமல் இருப்பானே, அந்த அட்மின் மேனேஜர், அவனையும் கூட்டிகிட்டு போ. சார், உன்னை அப்பவே போக சொன்னேனே, போலியா நீ? ஒரு நிமிஷம் சார். அடுத்து நீ ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தா உன் மூஞ்சியே பார்க்காம குடிஞ்சிட்டு இருக்கேன். அதை சொல்லி என்ன எம்பாரஸ் பண்ணாம இருக்க மாட்டியா? சார், உங்களை வாழ்க்கையில மறக்க மாட்டேன் சார். சரி சரி, ஞாபகத்தில் வச்சுக்கோ. கிளம்பு. ரொம்ப தேங்க்ஸ் சார். எரிச்சலா கிளப்பாம கிளம்பியா? என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சார். யோ, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. உனக்கு ஒரு சேலரி அட்வான்ஸ் அப்ரூவ் பண்ணதுனால நான் உன் மேல அன்பா இருக்கலாம் தப்பா நினைச்சிடாத. நான் உன் மேல வச்சிருக்கிற ஒப்பீனியனை இதுக்காகலாம் மாத்திக்கிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. நீ ஒரு சுமாரான ஹெச்ஆர் மேனேஜர். மேனேஜ்மெண்ட்டுக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு எம்ப்ளாயி ஆப் அடிக்கிற ஹெச்ஆர் மேனேஜர். எப்படா சான்ஸ் கிடைக்கும்?
என்ன இந்த சீட்லையும் துரத்தலான்னு ஆவலோடு காத்துட்டு ஹெச்ஆர் மேனேஜர் நீ. அதுலலாம் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லவனுக்கும் கஷ்டம் வரும், கெட்டவனுக்கும் கஷ்டம் வரும். ஒரு கஷ்டம் வரும்போது நல்லவன் கெட்டவனா மாற சான்ஸ் இருக்க ஒழிய கெட்டவன் நல்லவன் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. புரியுதா? இதனால நம்ம 2 பேருக்கு நடுவுல நல்லுறவு ஏற்படுதான் நீ நினைக்காத. உனக்காக இல்ல, வேற யாருக்காக இருந்தாலும் நான் இதான் பண்ணிருப்பேன். போ. இவர் நல்லவரா கெட்டவரா தெரியலையேப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், உங்ககிட்ட 2000 ரூபா வாங்கியிருந்தல, அதை கொஞ்சம் லேட்டா தட்டுமா? இல்ல மச்சான், நீயே வச்சுக்கோ. டேய், கடன் தானடா வாங்கினேன். இல்லடா, நீயே கஷ்டத்துல இருக்க, இப்ப போய் காசு கேட்டா நல்லா இருக்காதுல்ல. நான் என்னடா கஷ்டத்துல இருக்கேன்? டேய், காதல் தோல்விங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு எனக்கு தெரியும்டா. டேய், எனக்கும் ராஜிக்கும் நடுவில் இருக்கிறது ஒரு சாதாரண சண்டை. டக்கு நாங்க ஒன்று சேர்ந்துருவோம். உன் கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா ரொம்ப கஷ்டம். என்ன விஷ்ணு, கிளம்பலாமா? ஏங்க, இந்த லூசு பையன் எனக்கும் ராஜிக்கும் லவ் ஃபெயிலியர்னு ஆஃபீஸ் ஃபுல்லா சொல்லி தெரியுறான். என்னன்னு கேளுங்க. உண்மைதானே கார்த்திக்? என்ன காம்போவை கலைக்கிறீங்களா? ஹே, ராஜி தான் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாள்ல. ஏங்க, நான் என்ன அவ பின்னாடியா இருக்கேன் திரும்பி பார்க்கறதுக்கு? எதிரில் தானங்க இருக்கேன், நேராவே பார்க்க வேண்டியதானே? காமெடிலாம் ஓகே தான், ஆனாலும் கஷ்டம். சம்பந்தப்பட்ட நானே பிரச்சனை இல்லைன்றேன். புதுசா நீங்க என்னமோ திரைக்கதை வசனம்லாம் எழுதுறீங்க. மச்சான், பட்ட காலிலே படும், கெட்ட குடியே கெடும் சொல்லுவாங்களே. இன்னொரு வாட்டி நீ பழமொழி சொன்ன, அவனை பேசுறதுக்கு வாய் இருக்காது உனக்கு. என்ன மச்சான் இப்போ என்ன சொல்ல வர? கார்த்திக், ராஜி கொஞ்சம் மாறிட்டா. உன் மேல அவளுக்கு முன்னாடி இருந்த காதல் இப்போ இல்ல. சரி, இது அப்படி இல்லை, நான் ப்ரூவ் பண்ணிட்டா. நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். டீல்? டீல். நம்ம 3 பேரும் கிளம்புற மாதிரி கிளம்புவோம். ராஜி நம்ம கூட வரமாட்டா பாருங்க. ஏண்டா? அவ வரமாட்டாடா. அவ தனியா இருந்தா என்ன பண்ணுவா? அது நீங்களே பாருங்க. சரி வாங்க, ராஜி பாக்குற மாதிரி போலாம். மச்சான், மணி 6 ஆயிடுச்சுடா. இதுக்கு மேல ஆபீஸ்ல இருக்கவே கூடாதுடா. என்ன லட்சுமி, கிளம்பியாச்சா? ஆமா, வரியா? இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க கிளம்புங்க, நான் அப்புறமா வரேன். ஓகே, பாய். பாய். கார்த்திக், 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 கல்யாணம் பண்ணிக்கலாமா? கிறிஸ்டின் கல்யாணத்துலாம் பார்த்தது இல்லையா? மோதிரம் மாத்தினாலே தாலி கட்டினதுக்கு சமம். கார்த்திக், கையை காட்டு. காட்டுராஜி.
அதான் மனசு பூரா அன்பு கொட்டி கிடக்கல, அப்புறம் எதுக்கு நடிக்கணும்? நான் பண்ணது சரியில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நிச்சயமா தப்பும் கிடையாது. ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன், அதுக்காக நான் உன்னை விட்டு கொடுக்குறேன்னு அர்த்தம் இல்லை. அன்னைக்கு நீ சொன்ன மாதிரி இது என்னோட பிரச்சனையாகவே இருக்கட்டும், அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். நான் எப்போவுமே உன்னோட கார்த்தி தான். அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. அதை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கவும் இல்லை. ஹே, அதான் மாட்டிக்கிட்டல, அப்புறம் எதுக்கு சமாளிக்கிற? ஒழுங்கா ஒத்துக்கோ. என்ன ஒத்துக்கணும்? கார்த்திகை உன்னால மறக்க முடியல. உன் மனசுக்குள்ள அவன் மேல இருக்கிற காதல் அப்படியே இருக்குன்னு ஒத்துக்கோ. நான் ஒரு நிமிஷம், ஏதோ இது ஒரு போட்டி மாதிரி ஆகும். உன் மனசுக்குள்ள இன்னும் காதல் இருக்கு, நீ ஒத்துக்கிட்டா நீ தோத்து போற மாதிரிலாம் நினைக்காத. இங்க பாருங்க, எனக்கு கொஞ்சம் பழைய ஞாபகம்லாம் வரதான் செய்யும். அதுக்காக நான் இன்னும் அப்படியே இருக்கேன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அது தப்பு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம உங்க அப்பா அம்மா முன்னாடி யாரோ ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு நீ எப்ப சொன்னியோ அப்பவே எனக்கு எல்லாம் விட்டு போச்சு. அதனாலதான் தள்ளி இருக்கணும்னு முடிவு பண்ணி தள்ளி இருக்கேன். நீ இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய நான் பழகிக்கிறேன். ராஜி, என்னங்க அவ இப்படி சொல்லிட்டு போற, சிரிக்கிறீங்க? ஹே, அவ மூஞ்சிய பார்த்தா தெரியலையா எது உண்மை எது பொய்ன்னு? சும்மா நடிக்கிறா. ஓகே, நான் ஒத்துக்கிறேன், போட்டியில நான் தோத்துட்டேன்னு. போட்டியில் தோத்தா நான் என்ன சொன்னாலும் பண்றேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. ஓகே, சொல்லு, நான் என்ன பண்ணணும்? விஷ்ணுக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும். மச்சான், என் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்ச தெய்வமே, என் காலம் உள்ள வரைக்கும் என் இதே கோயில்ல நீ தானே குடியிருப்ப. சீ, இருந்தும் கையில போய் முத்தம் கேக்குற? நான்சென்ஸ். உதட்ட தவிர வேற எங்கேயும் நான் முத்தம் தர மாட்டேன்னு உனக்கு தெரியாது. கையை நீட்டினதுனால முத்தம் கேன்சல். லட்சுமி, லட்சுமி நான் ரெடி, லட்சுமி, லட்சுமி நான் ரெடி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய். ஹாய். பிஸியா? என்ன வேணும் உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, சும்மா தான். எனக்கு வேலை இருக்கு. ஒன்றும் அவசரம் இல்லை, நீங்கள் வேலையை முடிங்க, மெதுவாக பேசலாம். என்ன பேசணும்? சும்மா பேசக்கூடாதா? இங்க பாருங்க, ஒரு தடவை வந்து என்கிட்ட பேசுனீங்க, அதை நான் தப்பா எடுத்துக்கல. உங்களுக்கு தெளிவா போய் பதில் சொல்லி அனுப்பிட்டேன். டீசென்டான ஆளா இருந்தா அதோட விட்டுடணும். திரும்ப திரும்ப வந்து பிரச்சனை பண்ணா என்ன அர்த்தம்? பிரச்சனைலாம் இல்லைங்க, நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்க? லவ் பண்ணுங்கன்னு சொன்னேன், முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. அட்லீஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்ல. எனக்கு ஏற்கனவே போதுமான அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. புதுசா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை. இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி கோவப்படுறீங்க? தேவையில்லாம எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு தான் கோவப்படுறேன். நீங்க கிளம்புங்க. ஃப்ரெண்ட்லியாக பேசினா குறைஞ்சா போயிடுவீங்க. திடீர்னு யாருக்கிட்டயும் ஃப்ரெண்ட் ஆக முடியாது. சில பேரோட பழகுறப்போ நமக்கா தோணணும். அது ஒரு பெரிய ப்ராசஸ். அதுக்கு தான் பழகுவோங்கிறேன். வாங்க பழகுவோம். இங்க பாருங்க ஷாம், பிடிக்கலங்கிறீங்க, பேரெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க. எனக்கு வாசல்ல நிக்கிற செக்யூரிட்டில இருந்து கேண்டீன்ல டீ குடுக்கற பழனி வரைக்கும் பேர் தெரியும். அதுக்காக அவங்களாம் என் ஃப்ரெண்டுன்னு அர்த்தமா? உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், லவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. சரி ஓகே, வேண்டாம். அட்லீஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்போன்னு சொன்னேன், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல. அதை விட்டுட்டு நீ என்ன பெரிய இப்பனா உன்னோட நான் எதுக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஓவர். இங்க பாருங்க ஷாம், ஏதோ மரியாதை கொடுத்து பேசுனீங்களேன்னு நானும் மரியாதை கொடுத்து பேசினேன். திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லி எரிச்சல் படுத்தாதீங்க, அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். என்ன மிரட்டுறீங்களா? மிரட்டல, பிரச்சனை வேணான்னு ரிக்வெஸ்ட் பண்றேன். கேட்க மாட்டேன்னு அடம் பிடிச்சா அப்புறம் அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கணும்ல. என்ன என்ன பண்ணிடுவேன்? ஹெச்ஆர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஓ, நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா நீங்க சொன்னதை அப்படியே நம்பி என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா? அப்படி முறைச்சா பயந்துருவோமா? நீ இந்த கார்த்திக் பயலோட அடிக்கிற கூத்தெல்லாம் யாருக்கும் தெரியாது நினைச்சியா? அவன் கையை பிடிக்கிறது, கண்ணத்தை கிள்றது, காரிடார்ல தோர்ல கையை போடுறது எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஏன் ராஜி, உன்னோட அவன் 2 வயசு சின்னவன் தானே, அவன் மேல அப்படின்னு ஒரு ஆசை உனக்கு. இங்க பாருங்க ஷாம், இதெல்லாம் நல்லா இல்ல. அப்புறம் சீரியஸா நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஏய், கொஞ்சம் நிறுத்துறியா? உன் ஊரு, உன் வீடு, உன் அப்பன் எல்லா ஜாதகமும் எனக்கு தெரியும்.
நீங்க அடிக்கிற கூத்த அங்க போய் சொன்னோம்னு வச்சுக்கோ, நீ ஊர் பக்கமே தலை காட்ட முடியாது. ஒழுங்கு மரியாதையா பேசுடினா ஏதோ உத்தமி மாதிரி பெருசா சீன் போடுற. என்னடி முழிக்கிற? வேணா. ஏய், இப்பவே என்னால உன் மேல கை வைக்க முடியும். என்ன பண்ணுவ? அப்படியா? எங்க கை வை பாப்போம். ஏண்டா, கம்பெனி என்ன கண்டிஷன்ல போயிட்டு இருக்கு? அவன் 6 மாசம் சம்பளம் இல்லாம கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியாம கடனை உடனே வாங்கி வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கான். நீ என்னடானா இங்க வந்து கையை பிடிப்பேன் காலை பிடிப்பேன்ற. ஏய், நீ தான் அவளை அத்து விட்டல, அப்புறம் இது தேவையில்லாம உள்ள போடுற. ஏய், அத்து விட்டாங்களா? அவ ஏன் ஆள்றா? ஒரு துரும்ப அவன் மேல பட்டுச்சு, அவனை உசுரோட ஊரு போய் சேர மாட்டான். என்னடா லுக்கு? எங்க இருந்தோ பொழப்பு தேடி வந்த உனக்கே இவ்வளவு இருந்தா இங்கேயே பிறந்து வளர்ந்த எனக்கு எவ்வளவு இருக்கும்? மூடிட்டு ஒழுங்க வேலையை பாடுறா. ரிட்டையர்டான அப்பா, வாழை வெட்டியா வந்து உட்காந்துட்டு இருக்கோம் உன் அக்கா, உடம்புக்கு முடியாத உன் அம்மா, உன் ஒருத்த சம்பாத்தியத்தில் தாண்டா வண்டி ஓட்டிட்டு இருக்கு. உன்னோட மொத்த ஜாதகமும் என் கையில இருக்கு. இவளை பத்தி ஊர்ல சொல்லிடுவேன்னு மிரட்டுற. நீ பண்ணது ஊர்ல சொல்லிட்டா ரொம்ப பெருமைப்படுவாங்க. கடனை உடனே வாங்கி உன்னை பிஇ படிக்க வச்சது மெட்ராஸ்ல போய் இஷ்டம் இல்லாத பொண்ணை கையை பிடிச்சி இழுக்கிறதுக்கு தானே. இன்னொரு வாட்டி உன்னை நான் இங்க பார்த்தேன், கொன்னுடுவேன். என்ன மிரட்டுறியா? முன்னால என்னடா பண்ண முடியும்? ஊர்ல இருக்க பேங்க்ல எல்லாம் லோனை போட்டு உன் தங்கச்சிக்கு ஏற்பாடு பண்ணிருக்கே கல்யாணம், அது நின்னா பரவாயில்லையா? வேணாம் கார்த்தி. அந்த பயம் இருக்கணும்டா. ஊர்க்காரெல்லாம் என்னமோ பெரிய கொம்ப மாதிரியும் இங்க சென்னையில இருக்கிறவங்களாம் சப்ப மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா? என்னோட தாத்தா, அவருக்கு தாத்தா, எல்லாருமே நீ எங்கிருந்து வந்தியோ அதே ஊர்ல இருந்து வந்தவங்க தான். இன்னொரு தடவை நான் உன்னை இந்த கேபின் பக்கம் பார்க்க கூடாது. ஹாய் ஹலோ கூட அவகிட்ட சொல்லக்கூடாது. அவளோட மூஞ்சியை நீ பார்த்தேன்னு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இந்த செகண்டை உன்னை வேலையை விட்டு என்னால் தூக்க முடியும், ஆனால் நான் அதை பண்ண விரும்பல. 400 பேர் இங்கே ராத்திரி பகல சம்பளம் இல்லாமல் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கடா. இப்படி நடுவில் பூந்து அசிங்கம் பண்ணாத. போ, நடந்ததை நானும் மறந்துடுறேன், நீயும் மறந்துடு. போ. வேலை முடிஞ்சுதா? வா போலாம். பயப்படாத. இதை வச்சு நான் ஒன்றும் அட்வான்டேஜ்லாம் எடுக்க மாட்டேன். உன்னை ஆஃபீஸ் பஸ்ஸில் ஏற்றி விட்டு நான் போயிடுறேன்.